மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நாம் இருக்கிற நாட்களிலே எதையுமே மரித்த பின்பு கொண்டு போக முடியாது. அதான் யோபு அழகா சொல்லுவாரு, நான் நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக கர்த்தரிடத்திலே திரும்பும். இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே மகா அலெக்சாண்டர் சக்கரவர்த்தியை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. தன்னுடைய நாட்களிலே தன்னுடைய பலத்தினாலே அநேக ராஜ்யங்களை அவர் தனக்கு கைக்குள்ளாக கொண்டு வந்ததை சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் கடைசி காலத்திலே அவர் ஒரு மலேரியா காய்ச்சலினாலே மரித்து போகிறார். எத்தனையோ படைபலம், பதவி பலம், ஆள் பலங்கள் இருந்த அநேக மருத்துவர்கள் இருந்த நாட்களிலேயும் ராஜாவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சிறப்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட நாட்களிலேயும் அந்த மனுஷன் நாட்களுக்கு முன்பாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அவன் மரித்து போகிறான். அப்பொழுது தன்னோடு கூட இந்த மரண தருவாயில இருந்தவரோடு அவர் சொல்லுகிறாராம், நான் மரித்து என்னுடைய சடலத்தை நீங்கள் ஊர்வலமாக கொண்டு போகும் பொழுது என்னுடைய 2 கரங்களையும் ஒரு துவாரமிட்டு வெளியே இந்த ஜனங்கள் காணும்படியாக காண்பிக்க வேண்டும், என்னை மருத்துவர்கள் சுமந்து போக வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே எந்த சிறந்த மருத்துவர்களாலும் என்னுடைய உயிரை திரும்ப கொண்டு வர முடியவில்லை. நான் அந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அநேக ராஜ்யங்களை நான் என்னுடைய பலத்தினாலே என்னுடைய கையின் கீழே, என்னுடைய காலின் கீழே கொண்டு வந்தேன். ஆனால் நான் இப்பொழுது மரித்து போய் கொண்டிருக்கிறேன், ஆனால் அவைகள் ஒன்றும் என்னோடு கூட வருவதில்லை என்று சொல்லி ஒரு பெரிய செய்தியை இந்த தேசம், இந்த ஜனவாசிகள் அறிய வேண்டும் என்று சொல்லி இப்படி செய்யும்படியாக சொன்னாராம். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நாம் இந்த வாழ்கிற நாட்களிலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி கவலைப்படுகிறோம். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் நித்தியத்திலே பங்குள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லுகிற கவலைகள் பெற்றோருடைய வாழ்க்கையிலே குறைந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் எல்லாரும் விரும்புவாங்க, என்னுடைய பிள்ளைகள் உயர்ந்த பதவிகளில் இருக்க வேண்டும், அநேக லட்சங்கள் சம்பளம் வாங்க வேண்டும் என்று சொல்லுகிற வாஞ்சைகள் அதிகரித்து இருக்கிற எல்லாம் நல்லதுதான். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் இவைகள் எல்லாவற்றையும் விட்டு கொண்டு போக வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது என்று சொல்லுகிற நம்பிக்கை அற்று போகிற காலம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆசீர்வாதத்திற்கு பின்பாக மாத்திரம் ஓட அல்ல கர்த்தர் நம்மை அழைத்தது. ஆண்டவருடைய முதல் பிரசங்கமே என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று சொல்லி ஜனங்களை சேர்க்கும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து தன்னையே தந்து, தன்னுடைய ஜீவனையே தந்து நம்மை ரட்சித்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.